2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் 128 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 74 பேர் மத்திய கிழக்கு மற்றும் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா போர் உள்ளிட்ட மோதல் பகுதிகளில் செய்தி சேகரித்ததே இந்த உயிரிழப்புகளுக்கான முக்கிய காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் மட்டும் 56 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இது பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளையும் வெளிப்படுத்துவதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஏமனின் தெற்கு பகுதியை தனி நாடாக அறிவிக்க வலியுறுத்தி தெற்கு இடைக்கால கவுன்சில் ஆதரவாளர்கள் ஏடன் நகரில் பெரும் பேரணியில் ஈடுபட்டனர். சமீபத்தில் STC கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து படைகளை வாபஸ் பெற வேண்டும் என ஏமன் மற்றும் சவுதி அரேபியா அரசுகள் வலியுறுத்தி வருகின்றன. நீண்ட காலமாக உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனில் இந்த பிரிவினைவாத கோரிக்கை புதிய அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு கலிபோர்னியாவில் பெய்த புயல் மழையால் மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் மின்சாரமின்றி தவித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி லண்டனில் 8000 கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. பல்வேறு இசைக்குழுக்கள், நடன கலைஞர்கள், அலங்கார ஊர்திகள் இடம்பெற்ற பேரணியை லண்டனின் மேற்கு வீதிகளில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். With the help of lots and lots of other people, of course. நடிகை நதியா ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரில் புத்தாண்டை கொண்டாடினார். அப்போது ஆக்வாமேன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் மூலம் புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை நிக்கோல் கிட்மேனுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் 1 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. புத்தாண்டையொட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 10,000க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளித்தார். தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. மணியக்காரன்பட்டியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கினர்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.